Hi guys, have a great day. This is Sangavi from Math Pirates. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நம்மளோட ப்ராப்ளம் நம்பர் 3. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்பர் 3 ஓட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி டயாமீட்டர் ஆஃப் தி பேஸ் ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் 6 and the distance from the center of a base to a point on the circumference of the other base is 8 and then what is the height of the cylinder? ஓகேங்களா? ஸோ இப்போ ஈஸியாக சொல்லணும்னா இந்த சிலிண்டரோட ஹைட்டை கண்டுபிடிக்கணும். இந்த சிலிண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டர். இதோட பேஸ் டயாமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஓகேங்களா? ஸோ இதோட ஹைட்டை தான் நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவாம்மா? ஸோ அண்ட் தென் நமக்கு இன்னொரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி பேஸ் டு த பாயிண்ட் ஆன் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி பேஸ் இஸ். ஓகேங்களா? ஸோ அதர் பேஸில் இங்கே பாருங்க இந்த சென்டரில் இருந்து ஓகேவாம்மா இந்த சென்டரில் இருந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு அதர் சைடில் இருக்கக்கூடிய இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு மேலே இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், இந்த வேல்யூஸை வச்சுக்கிட்டு இந்த சிலிண்டரோட ஹைட் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவாம்மா? ஸோ இதுதான் நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ணணும். நமக்கு இது வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, ரைட் சர்க்குலர் சிலிண்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டேர்ம் வந்து நமக்கு இங்கே ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் பர்பெண்டிகுலர் 90 டிகிரியாக இருக்குது. ஸோ ஒரு ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்ததுன்னா அந்த ட்ரையாங்கிளை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா இந்த ஷேப்பில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ணணும். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய ஹெச். அண்ட் தென் இங்கே வந்து நமக்கு டயாமீட்டர் வந்து 6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டயாமீட்டர் 6ன்னா இங்கே சென்டர் பாயிண்ட்லேருந்து தானே நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும் போது ரேடியஸ் இல்லைங்களா? ஸோ இந்த டயாமீட்டர்லேருந்து நம்ம ரேடியஸ் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ டயாமீட்டர் 6 அப்படின்னா ரேடியஸோட வேல்யூ d/2. அப்போது 6/2 நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ 3. ஓகேங்களா? ஸோ ரேடியஸ் 3 நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. அப்போ நமக்கு 2 வேல்யூஸ் கிடைச்சாச்சு. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நமக்கு 2 வேல்யூஸ் இருக்கும்போது ஒரு வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னமா யூஸ் பண்ணுவோம், பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நம்மளோட பித்தாகரஸ் தியரம் என்னது, ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபோட்டனஸோட ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் அதர் 2 சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை வச்சுட்டு தான் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். அப்போ ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் அதர் 2 சைட்ஸ்னா அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் இல்லைங்களா? ஸோ நம்ம இதை ட்ரிக்னாமெட்ரியிலே ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹைபோட்டனஸ் இங்கே என்னதுமா 8. ஸோ 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் h ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த ஹெச்சை ஃபைண்ட் பண்ணோன்னா நம்ம சிலிண்டரோட ஹைட்டை ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ 8 ஸ்கொயரோட வேல்யூ 8 into 8 we get 64. 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் h ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே 64 இருக்குது, 9 இருக்குது. இந்த 9 இந்த சைட் வந்தால் மைனஸ் ஆகிடும். ஸோ 64 minus 9 equal to h ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ இந்த டேர்ம்லேருந்து நமக்கு என்னமா கிடைக்கும், 55 equal to h square இருக்கும். because 64 minus 9 we get 55. ஓகேங்களா? ஸோ h square இந்த ஸ்கொயர் இந்த சைட் வந்ததுன்னா ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகுமா, ரூட்டாக மாறும். கரெக்டா? ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிறது h equal to root of 55 நம்மளோட ஆன்சர். நம்ம ஹைட் ஃபைண்ட் பண்ணியாச்சு, அதோட வேல்யூ √55. நம்மளோட ஆப்ஷனில் எதில் √55 இருக்குது, ஆப்ஷன் டி நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா?